வணக்கம் நண்பர்களே, மௌலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமது படங்களில் இடம்பெறும் சண்டை காட்சிகளில் கூட வித்தியாசம் காட்டியிருப்பார். மக்கள் திலகம் நடித்த சண்டை காட்சிகளில் ஒரு சண்டை காட்சியை போன்று மற்றொரு சண்டை காட்சி இருக்காது. காரணம், ஒவ்வொரு சண்டை காட்சியிலும் அவர் வித்தியாசம் காட்டியிருப்பார். அந்த வித்தியாசமே ரசிகர்களை பரவசமடைய செய்திருக்கும். மக்கள் திலகம் அவர்கள் தொடாத சண்டை காட்சியே இல்லாத அளவிற்கு அவர் செய்கின்ற சாகசங்கள் இன்று பார்த்தாலும் நமக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது. மக்கள் திலகம் என்றாலே நிச்சயம் நல்ல சண்டை காட்சிகள் படத்தில் இடம்பெற்றிருக்கும் என்கின்ற மிகுந்த ஆவலோடு ரசிகர்கள் திரையரங்கிற்கு சென்று படங்களை பார்த்து வருவார்கள். படம் முடிந்து திரையரங்கை விட்டு வெளியே வரும் ரசிகர்கள் நல்ல தெம்போடும் கம்பீரமாக நடந்து வருவார்கள். காரணம், மக்கள் திலகத்தின் சண்டை காட்சிகள் அந்த அளவிற்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு ஒன்றை உங்கள் முன் சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இடம்பெற்ற சண்டை காட்சிகள் ஒவ்வொரு சண்டை காட்சியும் ஒவ்வொரு கோணத்தில் வித்தியாசமாக நமக்கு தோன்றும். இதே படத்தில் இடம்பெற்ற மற்றொரு சண்டை காட்சியில் மக்கள் திலகம் தனது வித்தியாசமான பாணியில் செய்திருப்பார். இதேபோன்று உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு சண்டை காட்சியில் நம்பியாருடன் மோதும் அந்த சண்டை காட்சிக்கு முன்பாக அவர் பேசும் இந்த வசனத்தை கொஞ்சம் கேளுங்கள். நான் பார்த்துட்டேன், ஏன் பார்த்து நீ பார்க்க வேண்டாம், ஒரே ஒரு சான்ஸ் கூட. மக்கள் திலகமும் நம்பியாரும் மோதும் இந்த சண்டை காட்சிக்காக டோக்கியோவில் உள்ள புத்தர் ஆலயத்தை அப்படியே சத்யா ஸ்டுடியோவில் மக்கள் திலகம் அழகாக வடிவமைத்திருப்பார். மேலும் மக்கள் திலகம் எஸ்.ஏ. அசோகனுடன் மோதும் இந்த சண்டை காட்சியில் கூட ஒரு வித்தியாசத்தை செய்திருப்பார் நமது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இறுதியாக இடம்பெற்ற இந்த சண்டை காட்சியை இதுவரை எந்த நடிகரும் தொட்டதில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதுபோன்று படத்திற்கு படம் சண்டை காட்சிகளில் வித்தியாசத்தை செய்து காண்பித்து ரசிகர்கள் மனங்களை கொள்ளை கொண்டவர்தான் நமது பொன்மனச்செம்மல். அந்த வகையில் இன்றைய பதிவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அழகாகவும் ஸ்டீலாகவும் கத்தி சண்டை போடும் காட்சிகளை இங்கே தொகுத்து வழங்குகிறேன். அரசியலங்குமரி என்கின்ற திரைப்படத்தில் மக்கள் திலகமும் எம்.என். நம்பியாரும் மோதுகின்ற அருமையான சண்டை காட்சி. அரச கட்டளை திரைப்படத்தில் வில்லன் நடிகர் பி.எஸ். வீரப்பாவும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரும் மோதுகின்ற ஒரு அருமையான கத்தி சண்டை காட்சி உங்கள் பார்வைக்கு. மக்கள் திலகம் எம்ஜிஆரது இரண்டாவது கனவு திரைப்படமான அடிமை பெண் படத்தில் மக்கள் திலகம் ஒற்றை காலுடன் அசோகனுடன் மோதும் கத்தி சண்டை காட்சி இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. மீனவ நண்பன் திரைப்படத்தில் மக்கள் திலகமும் எம்.என். நம்பியாரும் மோதுகின்ற கத்தி சண்டை காட்சி புரட்சி நடிகரின் பழைய படங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இரு வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் 2 எம்ஜிஆர்கள் மோதுகின்ற கத்தி சண்டை காட்சியும் வித்தியாசமாகவே நமக்கு தோன்றுகின்றன.
நீரும் நெருப்பும் திரைப்படத்தில் கரிகாலன் எம்ஜிஆரும் மணிவண்ணன் எம்ஜிஆரும் வில்லன் நடிகர் அசோகனுடன் மோதுகின்ற கத்திச்சண்டை காட்சி விறுவிறுப்பாகவே உள்ளது. கலை அரசி திரைப்படத்தில் எம்என் நம்பியாருடன் மக்கள் திலகம் போடுகின்ற இந்த கத்தி சண்டையை பாருங்கள். எவ்வளவு ஸ்டைலாக அவரது பாவனை இடம்பெற்றிருக்கும். அடிமை பெண் படத்தில் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட மக்கள் திலகம் அதிலிருந்து விடுபட்டு வில்லன் நடிகர் RS மனோகரிடம் மோதுகின்ற இந்த சண்டை காட்சியும் மிகவும் அருமை. மன்னாதி மன்னன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரும் வில்லன் நடிகர் PS வீரப்பாவும் மோதுகின்ற அனல் பறக்கும் சண்டை காட்சி. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மலின் முதல் கனவு படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் எம்என் நம்பியாருடன் அவர் கத்தி சண்டை போடும் செயலே தனிதான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இயக்குனர் PR பந்துலு கூட்டணியில் வெளிவந்த முதல் திரைப்படமான 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் புரட்சி நடிகரும் வில்லன் நடிகர் எம்என் நம்பியாரும் மோதுகின்ற அனல் பறக்கும் ஒரு கத்தி சண்டை காட்சி உங்கள் பார்வைக்கு. அரச கட்டளை திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கத்தி சண்டை போட்டு எதிரிகளை பந்தாடும் அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள். இதேபோன்று நீரும் நெருப்பும் திரைப்படத்தில் 2 எம்ஜிஆர்கள் மோதுகின்ற கத்தி சண்டை காட்சியை ரசிகர்கள் புதுமையாகவே வரவேற்றனர். தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த தேர் திருவிழா என்கின்ற திரைப்படத்தில் வில்லன் நடிகர் SC அசோகனுடன் மக்கள் திலகம் மோதும் அனல் பறக்கும் ஒரு கத்தி சண்டை காட்சி. பொதுவாக சண்டை காட்சி என்று எடுத்துக்கொண்டாலே நமது மக்கள் திலகம் மிகவும் வல்லவர் என்றே நாம் சொல்ல வேண்டும். அதிலும் கத்தி சண்டை காட்சிகள் என்றால் மாறுபட்ட கோணங்களில் செய்து வெற்றி வாகை சூடினார் நமது பொன்மனச்செம்மல். ஒரு முறை நீரும் நெருப்பும் படப்பிடிப்பு ஸ்டுடியோவில் நடைபெற்று கொண்டிருந்த போது படப்பிடிப்பை பார்க்க வந்த இந்தி நடிகர் தர்மேந்திரா மக்கள் திலகத்தின் கத்தி சண்டை காட்சியை ரசித்து பார்த்திருக்கிறார். பின்னர் எம்ஜிஆரது கத்தியை வாங்கி பார்த்த தர்மேந்திரா உண்மையான கத்தியை கொண்டு எம்ஜிஆர் சண்டை காட்சியில் நடித்ததை கண்டு மிகவும் வியந்து போனார். நீங்கள் நடிக்கும் ஒவ்வொரு சண்டை காட்சியும் மிகவும் வித்தியாசமாகவே உள்ளது என்று கூறிய நடிகர் தர்மேந்திரா உங்கள் அளவிற்கு எங்களால் சண்டை காட்சியில் நடிக்க முடியாது என்று ஒப்புக்கொண்டார். பின்னர் மக்கள் திலகமும் தர்மேந்திராவும் சினிமா துறையை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசிக்கொண்டனர். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.